காங்கிரஸுக்கு எத்தனமா ஓட்டு இருக்குது? கழுத தேஞ்சு கட்டெரும்பாகி இன்னைக்கு 3% வாக்கு கூட காங்கிரஸுக்கு இல்லமா. அதுல 30 கோஷ்டிமா. காங்கிரஸை ஏற்கனவே கலைஞரையாவே சொல்லிட்டாரு, கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு இருக்காரு. திமுக ஒன்றும் பலமான கூட்டணி கிடையாது. திமுகவுக்கு இந்து சமய எதிர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பலவீனத்தை தான் உருவாக்கும். அதுவும் திருப்பரங்குன்றம் முருகன் கிட்ட மோதக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு எங்கம்மா இங்க பூத் கமிட்டி இருக்குது? எங்க கட்சி இருக்குது? திமுக இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்னன்னா எங்கம்மா ஜெயிப்பான்? கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ தமிழக வாக்காளர்கள் ஒருத்தருமே அங்கீகாரம் கொடுக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக காரங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடணும். ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, போலீஸ் நம்ம கையில் இருக்குது. அதனால நாம எதிர்கட்சிகளை எல்லாம் முடக்கிடலாம், ஒடுக்கிடலாம், பிரச்சாரம் பண்ண விடாம தடை செஞ்சிடலாம். ஊடகங்கள் எங்க கையில் இருக்கு. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு எங்களுக்கு தான் விடுவுங்கிறாங்க. இப்ப அதுக்கு போட்டிக்கு வந்துட்டாரு ஜோசப். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேலும் மேலும் சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக ஜாதி மத அரசியல்ல அவங்க ஈடுபடுறாங்க. அந்த ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறதுல போட்டி. கிறிஸ்தவர்களோட யார் வாங்குறது? உதயநிதி ஸ்டாலினுக்கா ஜோசப் விஜய்க்கா? இது ஒரு போட்டி. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க, ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆனாங்க. இந்த திராவிட முதலமைச்சர்களிலேயே தலைச்சிறந்த முதலமைச்சரா திகழ்ந்தவர் யார் தெரியுமா? தமிழ்த்திரு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். தமிழ் திரு நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வரப்போற தேர்தலில் இந்து எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அஜெண்டா திமுகவுக்கு பலவீனமா இல்ல பலமா இருக்குமா? இந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம். இந்த இந்து சமய எதிர்ப்பை அவங்க கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இல்ல, மக்கள் போடுவாங்க. கூட்டணி, அவங்க கூட்டணி ரொம்ப பலவீனமான கூட்டணிமா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. திமுகவோட வாக்கு வங்கி இருக்கக்கூடிய எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க? விடுதலை சிறுத்தைகள் தனியா நின்னா 1% ஓட்டு கூட கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னமா ஓட்டு இருக்குதுங்க? காங்கிரஸ் இருக்கு சார். காங்கிரஸுக்கு எத்தனமா ஓட்டு இருக்குது? கழுத தேஞ்சு கட்டெரும்பாகி இன்னைக்கு 3% வாக்கு கூட காங்கிரஸுக்கு இல்லமா. அதுல 30 கோஷ்டிமா. காங்கிரஸை ஏற்கனவே கலைஞரையாவே சொல்லிட்டாரு, கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு இருக்காரு. புரியுதுங்களா? அதனால திமுக கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே பலமான கட்சி அல்ல. லெட்டர் பேட் அமைப்புகள் தான் அதெல்லாம். திமுக அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு. இப்போ யாருங்க? மக்கள் நீதி மையம். அவருக்கு எத்தனை சதவீதமா ஓட்டு இருக்கு? அவர் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்போ புதுசா அது என்னது, முக்குளத்தோர் புலிப்படை இல்லையா, அந்த நடிகர் கட்சி கருணாஸ். இவங்கெல்லாம் திமுக கூட்டணிங்கிறது ஒரு பலவீனமான கூட்டணி. புரியுதுங்களா? அந்த கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. காங்கிரஸ்காரங்க மிரட்டுறாங்க திமுகவை. ஆட்சி பங்கு, அதிகாரத்தின் பங்கு. எங்களை நீங்க காமராஜரை இழிவுபடுத்திட்டீங்க. இப்பதான் காமராஜர் மேல பக்தி வந்துருக்கு. எங்களை நீங்க இந்திய பராசக்தி படத்துல லால் பகதூர் சாஸ்திரிய நேருவை இழிவுபடுத்தி காட்டிட்டீங்க. இப்பதான் உனக்கு புத்தி வந்ததா? திமுகவுக்கும் தெரியும் சக்தி என்னன்னு. நீங்க எல்லாருமே சேர்ந்து இண்டி கூட்டணி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. திமுக ஒன்றும் பலமான கூட்டணி கிடையாது. திமுகவுக்கு இந்து சமய எதிர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பலவீனத்தை தான் உருவாக்கும். அதுவும் திருப்பரங்குன்றம் முருகன் கிட்ட மோதக்கூடாது. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் போன கார் கரெக்டா அந்த இடத்துல டயர் வெடிச்சு பஞ்சர் ஆயிருச்சு. முருகன் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர். புரியுதுங்களா? அதனாலதான் இவங்க கடந்த தேர்தலில் இவங்களே வேல் தூக்கிட்டாங்க. உதயநிதி வேல் எடுத்தார். புரியுதுங்களா? கிரீடம் எல்லாம் வச்சாங்க. வேஷமா, நாடகம். இந்த இந்து சமய எதிர்ப்பு, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கிறது, வெளிப்படையா சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறது, தமிழ்நாடு அதை ஏத்துக்காது. தமிழ்நாடு இதை ஏத்துக்காது. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, சங்கத்தமிழரின் பூமி, சனாதன பூமி தமிழ்நாடு. புரியுதுங்களா? அதனால மக்கள், இந்துக்கள் நிச்சயமாக தேர்தலிலே பாடம் ஓட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிமணி எம்பி அவர்களும் இன்னொருத்தர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு. இதற்காக மதுரை மாநகர எம்எல்ஏ அவர்கள் கடுமையா அவர் விமர்சனம் பண்ணி, பூத் கமிட்டியில உட்காரத்துக்கே ஆள் இல்ல. உண்மைதான் சார். காங்கிரஸுக்கு ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு போய் பூத்துல உட்காரத்துக்கு, கமிட்டியில உட்காரத்துக்கு ஆள் இல்லம்மா. எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு எங்கம்மா இங்க பூத் கமிட்டி இருக்குது? எங்க கட்சி இருக்குது? திமுக இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்னன்னா எங்கம்மா ஜெயிப்பான்? கம்யூனிஸ்டுக்கோ காங்கிரஸுக்கோ
தமிழக வாக்காளர்கள் ஒருத்தருமே அங்கீகாரம் கொடுக்கல. வெளிப்படையாவே அவர் பேசியிருக்கிறார், அவர் தளபதி அது அப்படின்னு. வெளிப்படையா பேசியிருக்காரு, சமாதானம் ஆயிக்குவாங்க. அதெல்லாம் அவங்களுக்குள்ள டீலிங் தானே. அதாவது காங்கிரஸ் இவங்கள மிரட்டும், இவங்க காங்கிரஸை மிரட்டுவாங்க. கடந்த முறை தேர்தல் அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஜெயில வச்சுட்டாங்க கனிமொழி அம்மாவை. உங்களுக்கு பெயில் வேணுமா? மேல அங்க பேச்சுவார்த்தை நடக்குது, கீழே ரெய்டு நடக்குது, புரியுதுங்களா? 63 சீட் தான். இதுக்கு ஒத்துக்கலன்னா உங்களுக்கு அப்போ ஒத்துக்கிட்டாங்க. 63 சீட் வாங்கினாங்க காங்கிரஸ், புரியுதுங்களா? அதனால இவங்க அவங்கள மிரட்டுறதும் அவங்க இவங்கள மிரட்டுறதும் இது வந்து இந்திய அரசியல்ல, குறிப்பா தமிழக அரசியல்ல. அப்ப காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட இந்த தேர்தலையும் தொடரும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. காங்கிரஸ் இப்பதான் நல்லா டிஸ்பியூட் நல்லா பப்ளிக்கா பேசுறாங்க. அதெல்லாம் சும்மா அவங்களே பேசிக்குவாங்க, அதெல்லாம் ஒரு எடுபடாது. அவங்க வந்து மேலிட காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு தென்னிந்தியால காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கேயும் கிடையாது. கர்நாடகால, அதே மாதிரி ஆந்திரால, தெலுங்கானால, இப்படி தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் வந்து பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதனால அவங்க திமுக மூலமாக நமக்கு ஒரு 10 எம்பிக்கள் உறுதியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது சட்டசபையில் ஒரு கோஷ்டிக்கு ஒரு எம்எல்ஏ கொடுக்கலாம், அது மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அதனால இதெல்லாம் நாடகம், இதெல்லாம் எடுபடாது. என்னங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கிளை அமைப்பாகத்தான் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி செயல்படுது. சுயமரியாதை உள்ள, தேசிய உணர்வு உள்ள காமராஜர் தொண்டன் காங்கிரஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்க அங்க இருக்க முடியாது. இப்ப உங்களுடைய பார்வையில வரப்போற தேர்தல்ல எந்த கட்சி முன்னிலையில இருக்குது, யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி, எடப்பாடி அவர்களுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. எப்போ வந்து நம்முடைய அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் முதல்ல கூட்டணி சேர்ந்தது, அதன் பிறகு அந்த கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தது, அதன் பிறகு அந்த கூட்டணியில இப்ப டிடிவி தினகரனும் வந்துட்டாரு, புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி, கடந்த முறை 18% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த வட மாவட்டங்கள்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி, டிடிவி தினகரனுக்கும் தென் மாவட்டங்கள்ல ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதனால இவங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை தவிர ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அலங்கோல ஆட்சி மீது மக்கள் கோபத்திலே இருக்கு. அமைதியான ஆட்சி அப்படின்னு சார் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் தான் சொன்னேன், அண்ட புழுகு ஆகாச புழுகு, அதை விட மிகப்பெரிய புழுகு அது. ஜனங்கள்லாம் நாங்க வந்து இந்தியாலேயே நம்பர் 1 மாநிலம்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய பொய் பிரச்சாரம், கோயாப்பல்ஸ் பிரச்சாரம். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக காரங்களுக்கு ஒரே பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குது, போலீஸ் நம்ம கையில் இருக்குது, அதனால நாம எதிர்கட்சிகளை எல்லாம் முடக்கிடலாம், ஒடுக்கிடலாம், பிரச்சாரம் பண்ண விடாம தடை செஞ்சிடலாம், ஊடகங்கள் எங்க கையில் இருக்குது, பணம் எங்க கையில் இருக்குது, அதனால நாங்க ஜெயிச்சிருக்கோம். இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய திட்டம். அதையெல்லாம் தாண்டி மைனாரிட்டி மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு எங்களுக்கு தான் விடுவுங்கிறாங்க. இப்ப அதுக்கு போட்டிக்கு வந்துட்டாரு ஜோசப் விஜய், புரியுதுங்களா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேலும் மேலும் சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக ஜாதி மத அரசியல்ல அவங்க ஈடுபடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் கும்பகோணத்துல போய் முஸ்லீம் லீக் மாநாட்டுல கலந்துக்கிறார். இப்ப நாங்க இந்து மக்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்துறோம் வர்ற 15ஆம் தேதி. அந்த மாநாட்டுக்கு நமக்கு கூப்பிட்டா எல்லா கட்சிக்காரையும் கூப்பிடுறோம், இவர் வந்து கலந்துக்கணும்ல. முஸ்லீம் லீக் மாநாடு போறீங்க, மொஹல்லாக்கள் மாநாடு இங்க இருக்க லயோலா கல்வி நிறுவனம், அங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பாதிரியர் எல்லாம் கூப்பிட்டுங்க. அந்த லயோலா கல்வி நிறுவனத்தின் மூலமா அங்கேயே பயிற்சி வகுப்பு, தேர்தல் வேலை செய்வது எப்படி, திமுக பயிற்சி வகுப்பு நடத்துது, பாதிரியார்களுக்கு பயிற்சி வகுப்பு, தேர்தல் வேலை செய்யறது எப்படின்னு பயிற்சி வகுப்பு நடத்துது. இப்ப என்னமா இந்துக்கள் எல்லாம் என்ன இழிச்சு வயர்களா, தமிழர்கள் எல்லாம் நம்ம முட்டாளா? அதனால சாதி மத அரசியலை இவர்கள் செய்கிறார்கள். சிறுபான்மை ஓட்டு வங்கியை குறிவைத்து அவங்க அந்த அந்த ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறதுல போட்டி. கிறிஸ்தவர்களோட யார் வாங்குறது, உதயநிதி ஸ்டாலினுக்கா ஜோசப் விஜய்க்கா? இது ஒரு போட்டி. இவரும் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு, அவரும் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு, புரியுதுங்களா? இவங்களும் ரம்ஜான் விழா நடத்துறாங்க, அதாவது இஃப்தார் விழா நடத்துறாங்க, அவங்களும் இஃப்தார் பொங்கல் கூட தான் பண்ணாங்க சார், திராவிட பொங்கல் அப்படின்னு. அது இது திராவிட பொங்கல், ஏன் ஜோசப் விஜய் பொங்கல் பண்ணல? அதனால இந்த திராவிட பொங்கல் வந்து நம்முடைய தமிழர் பண்டிகைமா,
பொங்கல் வந்து திராவிடத்துக்கும் பொங்கலுக்கும் என்னமா சம்பந்தம்? கிடையவே கிடையாது. பொங்கல் வந்து கோயில்கள்ல, வீடுகள்ல திருநீர் பூசி, பொங்கப்பானைனால திருநீர் இருக்கும், குங்குமம் இருக்கும், ஷூ போட்டு போய் பொங்கல் சூரிய வைப்பாங்க. பகவானை சூரிய பகவானை வழிபடுறது. அதனால திராவிட பொங்கல்ங்கிறதெல்லாம் அது பொய். அது அதனால இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. எடப்பாடி மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வரப்போகிறார். கடந்த கால எடப்பாடி ஆட்சி ஒரு நல்ல ஆட்சிமா. இது வரைக்கும் திராவிட இயக்கம் நடத்திய ஆட்சி இருக்கு இல்லைங்களா? முதல்ல அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார், கருணாநிதி முதலமைச்சர் ஆனார், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க, ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆனாங்க. இந்த திராவிட முதலமைச்சர்களிலேயே தலைச்சிறந்த முதலமைச்சரா திகழ்ந்தவர் யார் தெரியுமா? எடப்பாடி தான். அவருடைய ஆட்சியில தண்ணி பிரச்சனை இருந்ததா? கரண்ட் கட்டு இருந்ததா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்ததா? என்ன இருந்தது? அவர் ஆட்சியில என்ன இல்லை? பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமா அறிவிச்சாரு. இந்த நீட் பிரச்சனை, அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு இல்லைங்களா? 7.9%. பொங்கலுக்கு அதாவது தீபாவளிக்கு எவ்வளவு வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வந்தாங்க. எதிர்கட்சிகளை ஜனநாயகமா இயங்குறதுக்கு எல்லாம் பண்ணாங்கல்லவா? இன்னைக்கு அம்மா கிளினிக் எங்க? அம்மா உணவகம் எங்கே? அம்மா உணவகம் எங்கே? தாலிக்கு தங்கம் எங்கே? அம்மா மருந்தகம் எங்கே? அம்மா மருந்தகம் எங்கே? தாலிக்கு தங்கம் எங்கே? அந்த திட்டத்தை பூரா நிறுத்தி போட்டாங்கம்மா. கால்நடை எல்லாமே நீங்க இன்னைக்கு ஒரு ரோடு ஒழுங்கா இருக்காங்க. எடப்பாடி ஆட்சியில எத்தனை பாலங்கள், எத்தனை ரோடு. அதனால அந்த ஆட்சி அதையும் பார்த்துட்டாங்க மக்கள். இப்போ இந்த திமுக ஆட்சி இதையும் பார்க்கறாங்க மக்கள். அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, மீண்டும் எடப்பாடி ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நிச்சயமாக வெற்றி. இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக விளக்கமளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.